விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க கோரிய வழக்கில் நாளை தீர்ப்பு வெளியாக வாய்ப்பிருக்கும் நிலையில் படத்தின் ரிலீஸ் தேதியை படக்குழு ஒத்திவைத்துள்ளது. நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று கோரும் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. தணிக்கை குழு தாக்கல் செய்தது. அப்போது படத்தை இடம்பெற்றவரை புகார் அளிப்பது ஏற்கத்தக்கதா என கேள்வி எழுப்பிய நீதிபதி ஆஷா அனைத்தும் வினோதமாக உள்ளதாக கூறினார். அபி அங்க போய் உட்காரு. என்னமாச்சு? என்னாச்சு சொல்லு. நம்ம சந்தேஷ் சார் இருக்கார்ல, ஆமா, ஃபங்க்ஷன் முடிச்சு லேபுக்கு வர சொன்னாருமா. உன்னை மட்டுமா வர சொன்னாரு? ஆமா, நானும் போனேன். அப்புறம் போனா என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருமா. என்னடி ஏதோ சொல்றா? அதுக்கு என்ன பண்ண முடியும் இப்போ? அதுக்கு தான் சொன்ன காலையில இந்த ட்ரெஸ் போட்டு போக கூடாதுன்னு. அபி யாருன்னு பாரு. வாங்கண்ணா. வீட்ல யாரும் இல்லடா. அம்மா அதே கேட்டா வந்து உள்ள வர சொல்லுப்பா. உள்ள வாங்கண்ணா. ஹாய் அனு, காலேஜ் ஃபங்க்ஷன்லாம் எப்படி போச்சு? என்ன எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? யாரோ காலேஜில் சார் தப்பா நடந்துக்கிட்டாங்களா? அதுக்கு தான் சொன்ன காலையில இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போக கூடாதுன்னு. என்ன சொன்னீங்க ஆண்டி? ட்ரெஸ்ஸா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொண்ணுங்க போகிற ட்ரெஸ்ஸையே கூட சொல்லிட்டு இருக்க போகிறீங்க? 2018 ஜம்மு அண்ட் காஷ்மீர் கத்வா மாவட்டத்தில் 8 வயசு குழந்தைய ரேப் பண்ணி சாவடிச்சிருக்கானுங்க. அதுக்காக அந்த குழந்தை போட்டிருந்த ட்ரெஸ்ஸு தான் காரணம்லாம் இல்லையே. பார்க்குற பார்வையில் தாம்மா இருக்குது. இனிமேலாச்சும் பொண்ணுங்க போடுற ட்ரெஸ்ஸை கூட சொல்லத்தை விட்டுட்டு பிரச்சனை வந்து அப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிக் கொடுங்க. எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லிக் கொடுங்க. அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. உமன் டோன்ட் நீட் டு பி கேர்ஃபுல், த வேர்ல்ட் நீட்ஸ் டு பி சேஃபர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னாச்சு அனு? எங்க காலேஜ்ல சந்தேஷ் சார்னு ஒருத்தர் இருக்காருண்ணா. லேபுக்கு வர சொன்னாருண்ணா. போனோம் தப்பான இடத்துல எல்லாம் கை வைக்கிறாருண்ணா. பார்த்துக்கலாண்ணா. இல்லைண்ணா, இனிமேல் நான் காலேஜ்லாம் போக மாட்டேண்ணா. நீ காலேஜ் போகலன்னா மட்டும் எல்லாம் மாறிடுமா? இல்லைண்ணா, இனிமேல் நான் காலேஜ்லாம் போக மாட்டேண்ணா. முன்னாடி இருந்த காலம் மாதிரிலாம் இப்போ இல்லைண்ணா. இப்போல்லாம் இங்கே நிறைய சொல்யூஷன் இருக்குது, நிறையா சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. முதல்ல நீ அல்லாத, உனக்கு கான்ஃபிடன்ஸ் வேணும். அவங்க அந்த மாதிரி பண்ண வந்தால் கற்று தள்ளி விடு. அங்கேருந்து எப்படி வெளியே போகிறதுன்னு மட்டும் தான் யோசிக்கணும். புரிஞ்சதா? பொண்ணுங்கன்னா பலவீனம்னு சொல்லுவாங்க. நீங்கள் பலன்னு காட்டுங்க, எதிர்த்து நில்லுங்க. நம்மக்கிட்ட சோஷியல் மீடியா இருக்கணும். உன் ஃபோனில் இருக்கு, உன் கையில் இருக்குது. அந்த நேரத்தில் என்ன பண்ணலான்னு மட்டும் யோசிங்க. இப்போ நீ தைரியமாக ஃபேஸ் பண்ணிவிட்டு காலேஜ் போனேன்னா உன்ன மாதிரி முடங்கி கிடைக்கிற அத்தனை பொண்ணுங்களும் தைரியமாக ஃபேஸ் பண்ண மாதிரி. மறுபடியும் சொல்கிறேன், எதிர்த்து நில்லுங்க. அப்போ தான் அவன மாதிரி ஆளுங்கன்னா இன்னொருத்த தொட்டவே யோசிப்பானுங்க. உங்களோட பயம்தான் அவனுங்களோட பலம். தைரியமாக போட்டி காலேஜுக்கு பார்த்துக்கலாம். ஓகேண்ணா. கான்ஃபிடென்ட்டாக போ. தைரியமாக காலேஜ் அனுப்புங்க. சரிப்பா, நாளைக்கு காலேஜ் அனுப்பிடுறேன். அப்புறம் அம்மா உங்களை நாளைக்கு அண்ணன் மாலை போட்டிருக்கான்ல, சாமி கும்பத்துக்காக வர சொன்னாங்க. அதை சொல்கிறது தான் வந்தனே. நாளைக்கு வந்துடுங்க, ஓகேவா? நாளைக்கு நான் வந்துடுறேன்ப்பா, அம்மா கிட்ட சொல்லிடு. ஓகேம்மா. சரி, ஓகே, நான் போயிட்டு வரேன். ஓகேண்ணா, போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். கான்ஃபிடென்ட்டாக போ. சரி, போயிட்டு வரேன் ஆண்டி. பாய் அனு. சுவாதி, என்னம்மா? ஹோம்ஒர்க் பண்ணலாம். வரலம்மா. ஏன் இப்போலாம் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேற நீ? எனக்கு கையெல்லாம் வலிக்குதுமா, எங்கெல்லாம் வலிக்குதுமா. என்னாச்சுமா? ஏன் இதெல்லாம் வலிக்குதுங்க? வா. என்னம்மா ஆச்சு? டிரைவர் அங்கிள் எல்லாரும் போனதுக்கப்புறம் என்ன தொட்டு தொட்டு பேசினாங்க. நீட்டு தனியாக இருக்க. சரி விடுமா, நீ பயப்படாத, அம்மா பார்த்துக்கிறேன். ஏங்க, அந்த ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? அந்த ஆட்டோ டிரைவர் என்னாச்சு? நம்ம ஆட்டோ டிரைவருங்க எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு நம்ம குழந்தைகிட்ட மட்டும் தப்பு தப்பா நடந்திருக்கான். இது அவனுக்கு ஒரு குழந்தை இருந்தா பண்ணிருப்பானா?
வலி உனக்கு ஏற்பட்டால் தான் உணர வேண்டுமா? பெண்களை காப்போம், பெண்மையை போற்றுவோம்.